வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தினுடைய முதல்வராக கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்றும் விதமாக எங்கள் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வர இருக்கின்ற அந்த நல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடும் அம்மாவனுடைய ஆன்மாவிலும் எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்றுவதற்கு முன்னோட்டமாக இன்று தமிழகம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் அத்தனை பேரும் எங்கள் தலைவர் கட்டளைக்கேற்ப விருப்பு மனு கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்றோம். நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து இங்கே விருப்ப மனு கொடுக்க வருகை தந்திருக்கின்றோம். ஒன்று மட்டும் இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் எங்கள் தலைவி உருவாக்கிய இந்த இடத்திலிருந்து சொல்லுகின்றோம். நாளைய வரலாறு படைப்பதற்காக எங்கள் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அத்தனை பேரும் இரவு பகல் பாராமல் ஒற்றுமையோடு உழைக்க காத்திருக்கின்றோம். எங்கள் தலைவருடைய கரத்தை உயர்த்த காத்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தினுடைய முதல்வராக அண்ணன் எடப்பாடியார் வருகின்ற பொழுதுதான் மக்களுக்கான நல்லாட்சி, மக்களுக்கான உண்மையான ஆட்சி, உழைப்பவர்களுக்கான ஆட்சி, ஏழைகளுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான ஆட்சி நடைபெறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பாசாங்கு ஆட்சி முடிவுரை எழுதும் விதமாக 2026 200 தொகுதிகளுக்கு மேலாக எங்கள் கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அடையாளமாக நாங்கள் அத்தனை பேருமே களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். வெற்றியை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். வெல்வோம். எங்கள் தலைவனுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். இரட்டைகளினுடைய கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, மெகா கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி, உழைப்பாளிகளுக்கான கூட்டணி என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்று விருப்பு மனு வாங்குவதை பார்க்கின்ற பொழுதே தெரியும். அவ்வளவு ஆர்வமாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இங்கே வரிசை கட்டி நிற்கின்றார்கள். இன்று முதல் நாள் இந்த மார்கழி மாதத்தில் துவங்குவதற்கு முன்பாக இன்று முதல் நாள் கடைசி நாளாக இருந்தாலும் கூட இன்று நாங்கள் முகவரி கேட்டு எங்கள் தலைவரிடம் எல்லா நிர்வாகிகளும் போல நாங்களும் ஒரு வாய்ப்பு கேட்டு இங்கே வருகை தந்திருக்கின்றோம். விருப்ப மனு கொடுக்கின்றோம். எங்கள் தலைவர் என்ன முடிவெடுக்கின்றார்களோ அந்த முடிவை எங்கள் இதயத்திலே சுமந்து நாங்கள் அத்தனை பேருமே ஒன்றுபட்டு உழைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். வெற்றியை ஈட்டு தருவதற்காக எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபட காத்து கொண்டிருக்கின்றோம். பொன்மணி பாஸ்கர், திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கின்றேன். நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேரும் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நான் ஒரு முன்னாள் மாவட்ட சேர்மன் என்பது இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.